எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2021ஆம் ஆண்டுக்கான 27 நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன் என்ன அப்படிங்கறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021வது ஆண்டு எப்படி இருக்கும்? விவேகம் நிறைந்த செயல்களை உடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, அனைவரிடமும் சரிசமமாக பழகும் குணம் கொண்ட உங்களுக்கு கடந்த ஆண்டில் வாழ்வில் சில சங்கடங்களும் தடைகளும் இருந்தன. உயர்ந்த ஆன்மீக எண்ணங்கள் கொண்ட உங்களுக்கு 2021வது ஆண்டு மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களும் வாழ்வில் முன்னேற்றங்களும் ஏற்படும். உங்களுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் உரிய பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். நீண்ட நாள் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் அமையும். பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் போன்றவை ஏற்படும். வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். செய்யக்கூடிய தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். சிலர் புதிய தொழில் துவங்குவார்கள். தேவையான பண உதவிகளும் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத திடீர் தனயோகம் ஏற்படும். தொழில் ரீதியான கடன்கள் அடைபடும். கடை, வியாபாரம், தொழில் செய்யும் இடங்களை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். சொந்த வீடு வாங்கும் உங்களுடைய கனவு நிறைவேறும். புதிய லேண்ட் ரிஜிஸ்டர் செய்யக்கூடிய ஒரு யோகங்கள் ஏற்படும். பழைய வண்டி வாகனங்களை விற்றுவிட்டு புதிய பைக், கார் வாங்கும் யோகம் ஏற்படும். உங்களுடைய உடல்நலனில் கூடுதல் கவனம் தேவை. யோகா, தியானம் செய்வது, நல்ல உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது, உடல் பயிற்சி செய்வது போன்றவற்றால் உடல் நலத்தை நன்கு பராமரிக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயில்யம், ரேவதி, பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி, ஏப்ரல், ஆகஸ்ட் மாதங்களில் அதிகமான பண வரவு ஏற்படும். மேலும் ரிவார்ட்ஸ், இன்கிரிமெண்ட், இன்சென்டிவ், ஆன்லைன் கேம்பிளிங் மூலம் பரிசு தொகை போன்றவை கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், மே, ஆகஸ்ட் மாதங்களில் புதிய சொந்த வீடு, பிளாட், அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் அமையும். புதிய லேண்ட் வாங்க, பைக், கார் வாங்க, புதிய நகைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் ஏற்படும். புதிய சொத்துக்கள் அமையும். அதிர்ஷ்டமான எண் 5, 6. அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட ரத்னக்கல் வைடூரிய கல். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன், சுக்கிர ஹோரைகள். அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயக பெருமான். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021வது ஆண்டு எப்படி இருக்கும்? ரசிப்புத்தன்மை நிறைந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை வாழ்வில் சாதிக்க துடிக்கும் உங்களுக்கு கடந்த காலங்களில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற தடைகள் இருந்தது. உங்களுடைய லட்சியத்தை அடைய விடாமல் தடங்கள் ஏற்பட்டது. வரப்போகும் புதிய வருடம் 2021வது ஆண்டு உங்களுக்கு பிரமிக்கத்தக்க ஒரு வளர்ச்சியை தரும். வாழ்வில் முன்னேற்றத்தை தரும். உத்தியோகத்தில் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை மேலிடம் பாராட்டும். மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு உத்தியோகம் அமையும். வேலை மாற்றம், அனுகூலமான ஒரு இடப்பெயர்ச்சி ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருப்பதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தெய்வ அனுகூலம் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். சுப காரியங்கள் நிகழும். அடகு வைத்த சொத்துக்கள், நகைகளை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பிள்ளைகளால் ஆதரவு, மன நிம்மதி ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் கைகூடும். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். தாராளமான பண வரவு ஏற்படும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். சொந்த வீடு, நிலம், ஃபார்ம் ஹவுஸ் வாங்கும் யோகம் ஏற்படும். சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம், ஆதாயம் கிடைக்கும். பங்கு சந்தையில் லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் மேன்மை தரும்.
பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம், அஸ்வினி, மகம், மூலம், ஆயில்யம், ரேவதி, பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் அனுகூலங்கள் வந்து ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி, மார்ச், மே, ஜூன் மாதங்களில் மிக அதிகமான ஒரு பண வரவு வந்து ஏற்படும். மேலும் ரிவார்ட்ஸ், இன்கிரிமெண்ட், இன்சென்டிவ், ப்ரமோஷன் போன்றவை வந்து கிடைக்கும். ஏப்ரல், ஜூலை மாதங்களில் வேலை மாற்றம் வந்து ஏற்படும். பிப்ரவரி, மார்ச், மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் சொந்த வீடு, பிளாட், அபார்ட்மெண்ட், பைக், கார் வாங்கும் யோகங்கள் வந்து ஏற்படும். புதிய லேண்ட் ரிஜிஸ்டர் செய்யக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும். புதிய நகைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் வந்து ஏற்படும். அதிர்ஷ்டமான எண் 5, 6. அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்டமான ரத்னக்கல் வைரம், மரகத பச்சை. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட ஹோரை புதன், சுக்கிரன். அதிர்ஷ்டமான தெய்வம் மகாலட்சுமி. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? கடமை தவறாமல் கண்ணியத்துடன் செயல்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தைரியத்துடன் இருக்கும் உங்களுக்கு 2021 ஆண்டு அனைத்து வகையிலும் மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவே அமைகின்றது. கடந்த சில ஆண்டுகளில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கும் ஆண்டாக 2021 ஆண்டு அமைகின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும். உடல்நலத்திலே முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். தாராளமான பணவரவு, எடுத்த காரியம் வெற்றியை தரும். பொருள் வரவும் ஏற்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிப்ரவரி, மே, ஆகஸ்ட் மாதங்களில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும். இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் போன்றவை வந்து ஏற்படும். மார்ச், ஜூன், ஜூலை மாதங்களில் புதிய வேலை மாற்றம் வந்து ஏற்படும். செய்யக்கூடிய தொழிலில் விருத்தியை வந்து தரும். சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும். புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் வந்து ஏற்படும். வருமானம் வந்து அதிகரிக்கும். குடும்பத்தில் புதிய சொத்துக்கள் பற்றின பேச்சுவார்த்தைகளில் வெற்றி வந்து ஏற்படும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி வந்து கிடைக்கும். மார்ச், ஜூன், செப்டம்பர் மாதங்களில் புதிய வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும். பேர், புகழ், செல்வாக்கு வந்து அதிகரிக்கும். பிரபலமானவர்களின் ஒரு சந்திப்பும் அவர்கள் மூலம் ஆதாயமும் வந்து சிலருக்கு வந்து ஏற்படும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து மறையும். வாழ்வில் அந்தஸ்து, கௌரவம் வந்து உயரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம், பூரட்டாதி, ஆயில்யம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள். அதிர்ஷ்டமான எண் 3, 9. அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு, புதன், வியாழன். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், சிகப்பு. அதிர்ஷ்டமான ரத்னக்கல் மாணிக்கம், புஷ்பராகம். அதிர்ஷ்டமான ஹோரை சூரியன், புதன், குரு ஹோரை. அதிர்ஷ்டமான தெய்வம் சூரியன் மற்றும் சிவன். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? அதிகமான தன்னம்பிக்கையும் நல்ல மன வலிமையும் உடைய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, சிறந்த சாதனைகள் படைக்கும் உங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக சோதனைகளும் வேதனைகளுமே நிறைந்து இருந்தன. இயற்கையிலேயே திறமைசாலிகளாக இருக்கும் உங்களுக்கு 2021 ஆண்டு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாகவே அமைகின்றது. உங்களுடைய மனதிலே உள்ள எண்ணங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும். குருவும் சனியும் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் நல்ல வருமானம், பேர், புகழ், செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து வந்து ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும். இதுவரை இருந்த காரிய தடை வந்து விலகும். அனைத்து வகையிலும் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும். குறிப்பாக ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் மாதங்களில் அதிகமான பண வரவும், இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் போன்றவையும் வந்து கிடைக்கும். பிப்ரவரி, ஏப்ரல், மே, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் புதிய சொந்த வீடு வாங்க, புதிய பிளாட், அபார்ட்மெண்ட் வாங்க, புதிய லேண்ட் ரிஜிஸ்டர் செய்ய, புதிய வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும்.
வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் சொந்த வீடு வாங்கி குடிபோகக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர் மாதங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பணவரவு வந்து ஏற்படும். புதிய தங்க நகைகள், வெள்ளியில் ஆன பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும். விலை உயர்ந்த செல்போன், ஆடைகள், வாசனை பொருட்கள், ஆடம்பர சாதனங்கள் பரிசாக வந்து கிடைக்கும். கேளிக்கை, விருந்து, திருமணம், பிறந்தநாள் விழா போன்ற சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து உருவாகும். மார்ச், ஜூன், செப்டம்பர் மாதங்களில் அடுத்தவர்களின் சொத்து, பணம் வந்து கைக்கு வந்து கிடைக்கும். எதிர்பாராத ஒரு திடீர் தனயோகம் வந்து ஏற்படும். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து வரும். வருமானங்கள் பல மடங்கு வந்து அதிகரிக்கும். அடகு வைத்த நகைகள், சொத்துக்களை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்தம், திருவோணம், பூரட்டாதி, புனர்பூசம், விஷாகம், மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் வந்து ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 1, 6. அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு, வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்டமான ரத்னக்கல் முத்து, சந்திரகாந்த கல். அதிர்ஷ்டமான ஹோரை சூரியன், குரு, சுக்கிர ஹோரைகள். அதிர்ஷ்டமான தெய்வம் கௌரி அம்மன். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? மிக வேகமாக செயல்படும் தன்மை கொண்ட மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மிகுந்த சுறுசுறுப்புடன் இருக்கும் உங்களுக்கு புதிய ஆண்டு 2021 ஆண்டு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவே அமையப் போகின்றது. உங்களுடைய பண தேவைகள் வந்து பூர்த்தியாகும். நிலத்தகராறுகள் வந்து தீரும். பூமி வகையில் உங்களுக்கு ஆதாயம் வந்து கிடைக்கும். சகோதர வகையில் ஆதரவு வந்து நன்றாகவே இருக்கும். கடந்த வருடத்தில் உங்களுக்கு நஷ்டங்கள், இழப்புகள், அவமானங்கள் ஏற்பட்டிருந்தன. புதிய வருடத்தில் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும். செய்யக்கூடிய தொழிலில் இருந்த நஷ்டங்கள் வந்து மறையும். லாபங்கள் வந்து அதிகரிக்கும். வருமானமும் வந்து அதிகரிக்கும். சேமிப்பு வந்து அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே வந்து மறையும். புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் வந்து அமையும். புதிய வேலை, இடமாற்றம் வந்து ஏற்படும். கடன்கள் வந்து அடைபடும். மார்ச், மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர் மாதங்களில் மிகப்பெரிய அளவில் பணம் வரவு வந்து ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத அளவில் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும். ஆன்லைன் கேம்பிளிங்கின் மூலம் பண வரவு வந்து உண்டாகும். உத்தியோகத்தில் இன்கிரிமெண்ட், இன்சென்டிவ், ப்ரமோஷன், ரிவார்ட்ஸ் போன்றவை வந்து கிடைக்கும். சொந்த வீடு, புதிய நிலம், புதிய பைக், கார் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும். புதிய தங்க நகைகள் வாங்கும் யோகமும் வந்து அமையும். குடும்பத்தில் திருமணம், புது வீடு கிரகப்பிரவேசம், சீமந்தம், சஷ்டிப்த பூர்த்தி போன்ற இனிய சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும். மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம், பூரட்டாதி, விஷாகம், கார்த்திகை, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் மிகவும் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும். மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்டமான குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 3, 9. அதிர்ஷ்டமான கிழமை திங்கள், வியாழன். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்டமான ரத்னக்கல் புஷ்பராகம். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டமான ஹோரை சந்திரன், குரு ஹோரை. அதிர்ஷ்டமான தெய்வம் முருகன் மற்றும் கால பைரவர். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? புத்திசாலித்தனத்துடன் செயல்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை காரியத்தில் மட்டுமே குறியாக இருக்கும் உங்களுக்கு புதிய வருடம் 2021 ஆண்டு சற்று சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது என்றாலும் குருவின் பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது விழுவதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வந்து ஏற்படும். திடீர் தனயோகம் வந்து ஏற்படும். உங்களுடைய உடல் நலத்தில் அதிகமான கவனம் வந்து தேவை. செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை உள்ள காலகட்டங்களில் பண பரிவர்த்தனை, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவது, சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தை போன்றவைகளில் கவனம் தேவை. இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நலம்.
கடன் வாங்குவதை கூடுமான வரையில் தவிர்ப்பதும் நலம். பிப்ரவரி, ஏப்ரல், ஜூலை மாதங்களில் புதிய வீடு வாங்கவும், புதிய நிலங்கள் வாங்கவும், பிளாட், அபார்ட்மெண்ட் புக் செய்யவும், புதிய கார், பைக், தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் ஏற்படும். புதிய வீடு கிரகப்பிரவேசம் செய்யும் யோகமும், புதிய சொத்துக்கள் கைக்கும் கிடைக்கும். பிப்ரவரி, மார்ச், மே, ஜூன், செப்டம்பர் மாதங்களில் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் போன்றவையும் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் முதல் வருட இறுதி வரை உடல் நலம் மற்றும் கடன் பிரச்சனைகளில் கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயில்யம், ரேவதி, பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 4, 5, 6. அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்டமான ரத்னக்கல் கோமேதகம், வைரம். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான ஹோரை புதன், சுக்கிர ஹோரை. அதிர்ஷ்டமான தெய்வம் துர்க்கை மற்றும் கருமாரி அம்மன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? விவேகத்துடன் செயல்படும் தன்மை உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பேச்சு திறமையும் மற்றவர்களின் குணத்தை அறிந்து செயல்படும் தன்மையும் கொண்ட உங்களுக்கு 2021 ஆண்டு நன்மைகள் அதிகம் நடக்கும் ஆண்டாகவே இருக்கிறது. சில சவால்களை நீங்கள் சந்தித்தாலும் அதிலிருந்து சில அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வருடத்தில் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவான் ஏப்ரல் மாதம் முதல் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் தாராளமான பணவரவு, எடுத்த காரிய வெற்றி, தொழில் விருத்தி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் திருமணம், சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் வெற்றி ஏற்படும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். ஜனவசியம் ஏற்படும். சிலருக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான பண உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளில் அதிகமான கவனம் தேவை. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் உங்களுக்கு நண்பர்கள் மூலம் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அறிமுகம் இல்லாதவர்களின் நட்பை தவிர்ப்பது நலம். கூட்டு தொழிலில் கவனம் தேவை. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதங்களில் மிக அதிகமான பண வரவு ஏற்படும். புதிய சொந்த வீடு, பிளாட், அபார்ட்மெண்ட் வாங்க, புதிய கார் வாங்க, தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் ஏற்படும். மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை மாதங்களில் இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் போன்றவை உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்க்கலாம். ஆன்லைன் கேம்லிங் மூலம் மிகப்பெரிய ஒரு பரிசு தொகை, எதிர்பாராத ஒரு திடீர் தன யோகம் உங்களுக்கு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் புதிய ஆண்டில் அனைத்து விஷயங்களும் சற்று கூடுதல் கவனம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரோகிணி, அஸ்தம், கார்த்திகை, உத்திரம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 1, 9. அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு, திங்கள், செவ்வாய். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், சிகப்பு. அதிர்ஷ்டமான ரத்னம் கடகபுஷ்பராகம், மாணிக்கம். அதிர்ஷ்டமான ஹோரை சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள். அதிர்ஷ்டமான தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? திறமைசாலிகளாக திகழும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை அனைவரிடத்திலும் சகஜமாக பழகுகின்ற தன்மை கொண்டவர்களாகவும் சிறந்த சாமர்த்தியசாலிகளாகவும் திகழும் உங்களுக்கு 2021 ஆண்டு சாதனை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்கும். உங்கள் நட்சத்திர அதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். உழைப்பு அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஆதாயம் கிடைக்கும். புதிய நட்பு மலரும். நட்பில் கவனம் தேவை. கூட்டுத் தொழிலை தவிர்ப்பது நல்லது. ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பணம் கொடுக்கல் வாங்கல், பண பரிவர்த்தனைகள், உடல்நலத்தில் கவனம் தேவை. ஜனவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் மிக அதிகமான பண வரவு ஏற்படும்.
இந்த மாதங்களில் சிலருக்கு ஆன்லைன் கேம்பிளிங்கின் மூலம் எதிர்பாராத ஒரு பரிசு தொகை வந்து கிடைக்கும். பங்குச் சந்தையில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும். பணம் பல வழிகளில் இருந்து வந்து வரும். அந்நிய மொழி பேசுபவர்களால், அந்நிய இனத்தவரால் லாபங்கள் வந்து ஏற்படும். சாதாரண நிலைகள் இருப்பவர்கள் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆவார்கள். குடும்பத்தில் மனைவியின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கும். குடும்பத்தில் திருமணம், புது வீடு கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும். பிப்ரவரி, ஏப்ரல், மே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் புதிய சொந்த வீடு, பிளாட், அபார்ட்மெண்ட், ஃபார்ம் ஹவுஸ், லேண்ட், கார் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் வந்து குறையும். சிலருக்கு தங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். கடைகள், வியாபார ஸ்தலங்களை மாற்றி அமைப்பார்கள். தங்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடு, கடைகள் கட்டி வாடகைக்கு விடுவார்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய திறமையான வேலையாட்கள் வந்து கிடைப்பார்கள். வாழ்வில் வந்து வசதிகள் வந்து அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுஷம், உத்திரட்டாதி, பரணி, பூரம், ரேவதி, ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் வந்து ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 5, 6. அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்டமான ரத்னக்கல் நீலம், மரகத பச்சை. அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன், சுக்கிர ஹோரைகள். அதிர்ஷ்டமான தெய்வம் துர்க்கை அம்மன். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? திறமையும் புத்திசாலித்தனமும் உடைய ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எடுத்த காரியத்தை முடிக்கும் உங்களுக்கு 2021 ஆண்டு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாகவே அமையப் போகின்றது. புதிய ஆண்டில் உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் வந்து உயரும். உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும். உங்கள் திறமையினால் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். அலுவலகத்தில் நல்ல செல்வாக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய அதீத திறமையினால் புதிய சலுகைகளை வந்து பெறுவீர்கள். சிலர் உத்தியோகம் பார்த்துக்கொண்டே உபரி வருமானத்திற்கு புதிய தொழில்களை ஆரம்பித்து வெற்றி பெறுவார்கள். உங்களுடைய வருமானம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும். புதிய வருடம் 2021 ஆண்டு பிறக்கும் போது உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை பார்வையிடுவதால் சமயோசிதமாகவும் மிகவும் புத்திசாலித்தனத்துடன் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டு புதிய ஆண்டுக்கான வரவு செலவு கணக்குகளை சரியாக திட்டமிடுவீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு வந்து அதிகரிக்கும். அனைவரும் உங்களுடைய சமயோசித புத்தியை நினைத்து உங்களை வந்து பாராட்டுவார்கள். தொழில் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை கண்டு அனைவரும் வந்து ஆச்சரியப்படுவார்கள். தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். வீண் செலவுகள் குடும்பத்தில் வந்து குறையும். சேமிப்பு அதிகமாகும். பழைய கடன்கள் வந்து அடையும். குடும்ப உறவுகள் வந்து பலப்படும். திருமண வயது வந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். புதிய நட்பு மலரும். சிலருக்கு காதல் திருமணம் கைகூடி வரும். ஏப்ரல், மே, ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் மிக அதிகமான பண வரவும், இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் போன்றவையும் கிடைக்கும். பிப்ரவரி, மே, செப்டம்பர் மாதங்களில் தொழில் உத்தியோக ரீதியாக நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் வெளிநாட்டு பயணம், பதவி உயர்வு வந்து ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை மாற்றமும் வந்து ஏற்படும். செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். பங்குச் சந்தையில் மிக அதிகமான லாபங்கள் வந்து ஏற்படும். செய்யக்கூடிய தொழிலில் புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் வந்து ஏற்படும். மார்ச், மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் புதிய வீடு, பிளாட், அபார்ட்மெண்ட், லேண்ட் ரிஜிஸ்டர் செய்யும் யோகமும் வந்து ஏற்படும். மேலும் இந்த 5 மாதங்களில் தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். புதிய கார், பைக் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும். சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் வந்து அமையும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி, பூரம், திருவாதிரை, சுவாதி, அஸ்வினி, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 4, 6. அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு, புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான ரத்னக்கல் வைரம். அதிர்ஷ்டமான ஹோரை புதன், சுக்கிர ஹோரைகள். அதிர்ஷ்டமான தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்?
மன உறுதியுடன் செயல்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எதையும் தைரியமாகவும் துணிச்சலுடனும் செய்து முடிக்கும் உங்களுக்கு 2021 ஆண்டு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாகவே அமையப் போகின்றது. வாழ்வில் வசதிகள் அதிகரிக்கும். உங்களுடைய நீண்ட நாள் லட்சிய கனவுகள் நிறைவேறும். கடன் பகை எல்லாமே காணாமல் போய்விடும். எதிர்ப்புகளும் தடைகளும் அகன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். செய்யக்கூடிய தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வீண் செலவுகள் மறையும். சேமிப்பு அதிகமாகும். உடல்நலம் ஆரோக்கியமாகவே இருக்கும். தாராளமான பண நடமாட்டம் ஏற்படும். கையில காசு பணம் தாராளமாக நடமாடும். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகமாக கொண்டே போகும். இதுவரை வாடகை வீட்டில் வசித்து வந்தவர்கள் இனி பங்களாவாசியாக மாறுவார்கள். குபேர யோகம் ஏற்படும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு சேரும். அடமானம் வைத்த நகைகள் சொத்துக்களை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம், புது வீடு கிரகப்பிரவேசம், சீமந்தம், புத்திரபாகியம், சஷ்டிப்த பூர்த்தி போன்ற இனிய சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். ஜனவரி, ஏப்ரல், ஆகஸ்ட் மாதங்களில் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். ஜனவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் மிக அதிகமான பண வரவு ஏற்படும். உத்தியோகத்தில் இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கும். பிப்ரவரி, மே, ஆகஸ்ட் மாதங்களில் புதிய சொந்த வீடு, பிளாட், அபார்ட்மெண்ட், லேண்ட் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். பெண்களுக்கு புதிய தங்க நகைகள், அழகு சாதனங்கள், ஆடம்பர பொருட்கள், விலை உயர்ந்த செல்போன், தங்கம், வெள்ளியில் ஆன பரிசு பொருட்கள் கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் கைகூடும். சிலருக்கு காதல் திருமணமும் நடக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூரம், கேட்டை, பூராடம், பரணியில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 5, 6. அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான ரத்னக்கல் வைடூரியக்கல். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான ஹோரை புதன், சுக்கிரன். அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகர். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? வாழ்வில் சாதனைகள் செய்ய துடிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்களுக்கு 2021 ஆண்டு மிக மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவே அமைகின்றது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செல்வ செழிப்பு அதிகரிக்கும். அனைவராலும் மதித்து போற்றத்தக்க ஒரு நிலையினை வாழ்வில் அடைவீர்கள். நல்ல அதிகாரமுள்ள அந்தஸ்துள்ள பதவிகள் கிடைக்கும். சிலருக்கு பிரபலமானவர்களின் சந்திப்புகளும் நட்புகளும் கிடைக்கும். குடும்ப உறவுகள் பலப்படும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணவரவு அமோகமாகவே இருக்கும். தங்கம், வெள்ளியிலான பரிசு பொருட்கள் கிடைக்கும். மே, ஜூன், செப்டம்பர் மாதங்களில் பெண்கள் மூலம் யோகங்கள் ஏற்படும். குடும்பத்தில் திருமணம், புது வீடு கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பரஸ்பர நெருக்கம், ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு வீட்டை பராமரிக்க, வண்டி வாகனங்களை பராமரிக்க, தொழில் ஸ்தாபனங்கள், கடைகளை விரிவுபடுத்த என செலவுகள் ஏற்படும். செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கும். ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாக இருக்கும். பங்கு சந்தையில் லாபங்கள் அதிகமாக ஏற்படும். வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சிலருக்கு சொந்த தொழில் செய்ய பண உதவி கிடைக்கும். சிலர் தங்களுடைய பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்பார்கள். தொழில் ஸ்தாபனங்களை புதுப்பிக்க லைசன்ஸ் கிடைக்கும். கூட்டு தொழில் நல்லபடியாக இருக்கும். அயல்நாட்டு தொடர்புள்ள தொழில்களின் மூலம் லாபங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு அரசு வேலை அமையும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் ஏஜென்சி, கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு லாபங்கள் ஏற்படும். பழைய கடன்கள் அடைபடும். சிலருக்கு வங்கி கடன் உதவியும் கிடைக்கும். மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை மாதங்களில் மிகப்பெரிய அளவிலே பணவரவுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட், ரிவார்ட்ஸ், ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கும். ஆன்லைன் கேம்பிளிங்கில் மூலம் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு பரிசு தொகை கிடைக்கும்.
பிப்ரவரி, ஏப்ரல், மே, ஜூலை, செப்டம்பர் மாதங்களில் புதிய சொந்த வீடு, நிலபுலன்கள், பிளாட், அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும். வண்டி வாகன யோகமும் வந்து ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி, பூராடம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் நன்மைகள் வந்து ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 5, 6. அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டமான ரத்னங்கள் வைரம், மரகத பச்சை. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன், சுக்கிரன். அதிர்ஷ்டமான தெய்வம் காமாட்சி அம்மன். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? கடமை தவறாமல் கண்ணியத்துடன் செயல்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, இதுவரை கடுமையான சோதனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு புதிய வருடம் 2021 ஆண்டு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவே இருக்கும். இயற்கையிலேயே அதிகமான மன உறுதி கொண்ட உங்களுக்கு புதிய வருடத்தில் வருமானங்கள் வந்து இரட்டிப்பாகவே இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும். இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகிவிடும். எதிர்ப்புகள் வந்து விலகும். உடல் நலம் நன்றாகவே இருக்கும். தெய்வ பலம் அதிகரிக்கும். விலகி இருந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேருவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணவரவுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். கடன்கள் வந்து அடைபடும். பழைய சொத்துக்களை விற்க இருந்த தடை வந்து விலகும். நீதிமன்ற வழக்குகள் ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து வரும். வீடு கட்ட முடியாமல் இருந்த நிலை வந்து மாறும். பாதிகள் நின்று போன உங்களுடைய வீட்டை கட்டி முடிக்க முடியும். வீண் செலவுகள் வந்து குறையும். மருத்துவ செலவுகள் வந்து மறையும். பணத்தட்டுப்பாடு மறையும். செய்யக்கூடிய தொழிலில், உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். சிலர் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும். சிலருக்கு வேலை மாற்றம் வந்து ஏற்படும். சிலருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும். அரசாங்கத்தில் இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வந்து கிடைக்கும். அரசு வகை காரியங்கள் அனுகூலமாக முடியும். உத்தியோகத்தில் நல்லதொரு மாற்றங்கள் வந்து ஏற்படும். பிப்ரவரி, மார்ச், ஆகஸ்ட் மாதங்களில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, இன்கிரிமெண்ட், இன்சென்டிவ், ரிவார்ட்ஸ் போன்றவைகள் வந்து கிடைக்கும். அதிகமான பண வரவு வந்து ஏற்படும். ஆன்லைன் கேம்பிளிங்கின் மூலம் எதிர்பாராத ஒரு பணம் வந்து கிடைக்கும். மார்ச், ஜூன், செப்டம்பர் மாதங்களில் புதிய வீடு கட்ட, சொந்த வீடு வாங்க, பிளாட்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும். நவீன ரக கார் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும். பெண்களுக்கு புதிய தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும். தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம், புனர்பூசம், விஷாகம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் வந்து ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு, புதன், வியாழன். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், சிகப்பு. அதிர்ஷ்ட ரத்னக்கள் மாணிக்கம், புஷ்பராகம். அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன், புதன், குரு ஹோரைகள். அதிர்ஷ்டமான தெய்வம் சூரியன் மற்றும் சிவன். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? இயற்கையிலேயே நல்ல மனோபலமும், தன்னம்பிக்கையும், புத்திசாலித்தனமும், நகைச்சுவை உணர்வும் உள்ள உங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக கடுமையான சோதனைகள் வந்து ஏற்பட்டன. வாழ்வில் முன்னேற்ற தடை வந்து இருந்தது. வரக்கூடிய 2021 ஆண்டில் உங்களுக்கு வாழ்வில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும். வாழ்வின் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும். உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு வந்து உயரும். இதுவரை உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். பகையெல்லாம் காணாமல் போகும். உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து வரும். செய்யக்கூடிய தொழில், உத்தியோகத்தில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய வருடத்தில் குரு மற்றும் சனி, கேதுவின் பலம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும். இதுவரை செய்யக்கூடிய தொழிலில் இந்த தடைகள் எல்லாம் வந்து விலகும். தொழில் விருத்தி ஏற்படும். சிலர் புதிய தொழில் துவங்குவார்கள். தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும். ஏப்ரல், மே, ஜூன்,
ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் மட்டும் தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட், ரிவார்ட்ஸ், ப்ரமோஷன், வெளிநாட்டு உத்தியோகம் போன்றவை ஏற்படும். ஏப்ரல், ஆகஸ்ட் மாதங்களில் மிக அதிகமான ஒரு பண வரவு ஏற்படும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள், தனயோகங்கள் ஏற்படும். மற்றவர்களிடமிருந்து விலை மதிப்புள்ள அழகான பரிசு பொருட்கள் கிடைக்கும். சிலருக்கு தங்கம், வெள்ளி பரிசு பொருட்கள் கிடைக்கும். விலை மதிப்புள்ள செல்போன், கை கடிகாரம், ஆடம்பர சாதனங்கள் பரிசு பொருட்களாக கிடைக்கும். மார்ச், ஜூன், செப்டம்பர் மாதங்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புத்திரபாகியம், புதுமனை புகுவிழா, சஷ்டிப்த பூர்த்தி போன்ற இனிமையான சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். புதிய சொந்த வீடு கட்டுவது, சொந்த வீடு வாங்க, பிளாட், அபார்ட்மெண்ட் வாங்க, புதிய நிலங்களை ரிஜிஸ்டர் செய்ய, புதிய தங்க நகைகள், புதிய நவீன ரக பைக், கார் போன்றவை வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரோகிணி, திருவோணம், புனர்பூசம், உத்திரம், உத்திராடம், மிருகசீர்ஷம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 1, 6. அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு, வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்டமான ரத்னக்கல் முத்து. அதிர்ஷ்டமான ஹோரை சூரியன், சுக்கிரன், குரு. அதிர்ஷ்டமான தெய்வம் பார்வதி அம்மன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? மிக வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படும் தன்மை கொண்ட சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, எந்த ஒரு காரியத்தையும் போராடி வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் மிகவும் அதிகமாகவே இருந்தன. காரிய தடை, அலைச்சல், உடல் அசதி, உத்தியோகத்தில் நெருக்கடிகள், செய்யக்கூடிய தொழிலில் தடைகள், இழப்புகள், இப்படி அதிகமான பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு 2021 ஆண்டு மிக வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவே அமையப் போகின்றது. உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தடைகள் போன்ற அனைத்தும் விலகும். உங்களின் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். உடல் நலம் நன்றாகவே இருக்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள், பண வரவு ஏற்படும். இதுவரை வீடு கட்ட முடியாமல் பாதிகள் நின்று போன உங்களுடைய வீட்டை கட்டி முடிக்க முடியும். தேவையான பண உதவி கிடைக்கும். அடமானம் வைத்த உங்களுடைய சொத்துக்களை, நகைகளை மீட்க முடியும். புதிய சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள சொத்து தகராறு தீரும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி ஏற்படும். குடும்பத்தில் தடைப்பட்ட திருமணம் நடக்கும். உத்தியோகத்தில் செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் பல மடங்கு அதிகரிக்கும். மார்ச், ஜூன், செப்டம்பர் மாதங்களில் மிக அதிகமான பண வரவு ஏற்படும். உத்தியோகத்தில் இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள், ஒப்பந்தங்கள் ஏற்படும். பங்கு சந்தையில் லாபங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு உத்தியோகத்தில் இடப்பெயர்ச்சி, இலாகா மாற்றம் போன்றவை ஏற்படும். ஏப்ரல், ஜூலை மாதங்களில் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்கள், ஒத்துழைப்பு, ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறும். வேலை மாற்றம், புதிய வேலை கிடைக்கும். மார்ச், ஜூன், ஜூலை மாதங்களில் புதிய வீடு வாங்க, நிறுவனங்கள் வாங்க, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய உடல்நலத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி, அவிட்டம், மிருகசீர்ஷ நட்சத்திரங்களில் பிறந்தவர்களால் யோகங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்டமான கிழமை திங்கள், வியாழன். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்டமான ரத்னக்கல் புஷ்பராகம். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டமான ஹோரை சந்திரன், குரு ஹோரை. அதிர்ஷ்டமான தெய்வம் முருகன் மற்றும் கால பைரவர். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? நீதியும் நேர்மையும் கொண்ட சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உள்ள உங்களுக்கு
2021வது ஆண்டு மிக வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக அமையப் போகின்றது. உங்கள் வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வாழ்வில் வசதிகள் அதிகரிக்கும். இதுவரை இருந்த காரிய தடைகள் எல்லாமே விலகும். உங்களுடைய முக்கியமான காரியங்களில் வெற்றிகரமாக நிறைவேறும். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அந்தஸ்து உயரும். பொருளாதார நிலை அபிவிருத்தி அடையும். தாராளமான பண நடமாட்டம் ஏற்படும். உங்கள் பண தேவைகள் எல்லாமே உடனுக்குடன் பூர்த்தியாகும். குடும்ப விவகாரங்களில் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும். புதிய சொத்துக்கள் சேரும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் பற்றின பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி ஏற்படும். கடன்கள் அடைபடும். அடமானம் வைத்த நகைகள் சொத்துக்களை மீட்க முடியும். வீடு, நிலம், வாகனம் வாங்க இருந்த தடை விலகும். குழந்தைகளால் மனதிலே பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மார்ச், ஜூன், செப்டம்பர் மாதங்களில் இன்கிரிமெண்ட், இன்சென்டிவ், ப்ரமோஷன் போன்றவையும் கிடைக்கும். ஏப்ரல், ஜூலை, செப்டம்பர் மாதங்களில் புதிய வீடு, மனை, பிளாட், அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். புதிய நகைகள் வாங்கும் யோகமும் அமையும். மார்ச், ஜூன், செப்டம்பர் மாதங்களில் அதிகமான பணவரவும் ஆன்லைன் கேம்பிளிங் மூலம் மிகப்பெரிய பரிசு தொகையும் சிலருக்கு கிடைக்கும். பங்கு சந்தையில் லாபங்கள் ஏற்படும். விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும். துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு தாயாரின் சொத்துக்கள் கைக்கு சேரும். புதிய தங்க நகை, வெள்ளியில் ஆன பரிசு பொருட்கள் கிடைக்கும். சிலருக்கு காதல் கைகூடும். சிலருக்கு காதல் திருமணமும் நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரேவதி, பரணி, பூரம், பூராடம், கேட்டை, ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 1, 5. அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்டமான கல் கோமேதகம், வைரம். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன், சுக்கிர ஹோரைகள். அதிர்ஷ்டமான தெய்வம் துர்க்கை மற்றும் கருமாரி அம்மன். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021வது ஆண்டு எப்படி இருக்கும்? விவேகத்துடன் செயல்படும் தன்மை உள்ள விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, பரந்த மனப்பான்மையுடன் எதையும் யோசித்து செயல்படும் திறன் உள்ள உங்களுக்கு 2021வது ஆண்டு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவே அமையப் போகின்றது. உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றிலும் ஒரு உத்வேகம் இருக்கும். நினைத்த காரியம் அனுகூலமாகும். பணவரவு அதிகரிக்கும். வருமானங்களும் பல மடங்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் உயர்வுகள் ஏற்படும். குடும்ப உறவுகள் பலப்படும். நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் திருமணம், வீடு கிரகப்பிரவேசம், சீமந்தம், குழந்தை பாக்கியம் போன்ற இனிமையான சுப நிகழ்வுகள் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். சொந்த வீடு, வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலம் லாபங்கள் அமையும். புதிய நிலம், பண்ணை நிலங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். செய்தொழில் அபிவிருத்தி தரும். செய்யக்கூடிய தொழிலில் புதிய முதலீடுகள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சிலர் தங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை, கடைகளை, வியாபார ஸ்தலங்களை மாற்றி அமைப்பார்கள். சிலருக்கு வாஸ்து அமைப்புள்ள இடத்தில் தங்களுடைய தொழில் நிறுவனங்களை, கடைகளை கட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். சிலருக்கு வாஸ்து அமைப்புள்ள சொந்த வீடு யோகமும் ஏற்படும். சாதாரண நிலைமையில் இருப்பவர்கள் கூட கோடீஸ்வரர்களாக மாறுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். உழைப்பு அதிகரித்தாலும் வருமானமும் இரட்டிப்பாகவே இருக்கும். மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை மாதங்களில் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்தில் இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஆகஸ்ட் மாதங்களில் புதிய சொந்த வீடு, பிளாட், அபார்ட்மெண்ட், புதிய கார் வாங்கும் யோகம் ஏற்படும். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி, சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன அதிர்ஷ்ட குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 1, 9. அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு, திங்கள், செவ்வாய். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், சிகப்பு. அதிர்ஷ்டமான ரத்னக்கல் கடக புஷ்பராகம், மாணிக்கம். அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு. அதிர்ஷ்டமான தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி.
கடினமாக உழைக்கும் தன்மை கொண்ட அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, கடந்த 7.5 வருடங்களாக நீங்கள் பட்ட அவமானம், மனவேதனை, பணக்கஷ்டம், உடல்நல பாதிப்பு, வீண் செலவுகள், தொழில் இழப்பு, காரிக தடை, பொருள் நஷ்டம் போன்ற அனைத்து விதமான பாதிப்புகளையும் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வரக்கூடிய 2021ஆம் ஆண்டு அற்புதமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு ஆண்டாக வந்து இருக்கும். உங்களுடைய துன்பங்கள், மனவேதனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்லதாக செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2021ஆவது ஆண்டு அமையும். உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான சனி பகவான் ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்திலே அனுகூலமான நட்சத்திரத்தில் இருப்பதால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தொழில் விருத்தி வந்து ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் வந்து கைகூடும். வியாபாரத்திலே லாபம் வந்து அதிகரிக்கும். ஆண்டு முழுவதும் சுபிட்சம் வந்து ஏற்படும். பொருளாதார நிலை வந்து உயரும். மனதிலே தன்னம்பிக்கையும் தைரியமும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும். முடியாது என்ற காரியத்தையும் முடித்து காட்டுவீர்கள். திறமையாக செயல்படும் தன்மை கொண்ட கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, கடந்த 7.5 வருடங்களாக இருந்த மனக்கஷ்டம், அவமானம், கடன் தொல்லைகள், பணக்கஷ்டம், உடல்நல பாதிப்பு, காரிக தடை, வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள், தொழிலில் நஷ்டம், உதாசீனம் போன்ற கடுமையான பாதிப்புகள் உங்களுக்கு வாழ்க்கையிலே வந்து ஏற்பட்டு இருந்தன. தொடர்ந்து சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு வரக்கூடிய இந்த 2021ஆவது ஆண்டு இனிமை நிறைந்த ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் நடைபெறும் ஒரு ஆண்டாக அமையும். முக்கியமான கிரகங்களுடைய சனி மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகவே முடியும். உங்களின் திறமையும் புத்திசாலித்தனமும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் உங்களை பக்கம் துணையாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் வந்து ஏற்படும். பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவிலே லாபங்கள் வந்து இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு வந்து அதிகரிக்கும். இந்த வருடம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையும். விடா முயற்சியை உடைய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, கடந்த 5 வருடங்களாக இருந்த அவமானம், பணக்கஷ்டங்கள், மனவேதனை, உடல்நல பாதிப்பு, செய்யும் தொழிலில் இருந்த மந்த நிலை, சோம்பல், உடல் அசதி, காரிய தடை, மன அழுத்தம், உத்தியோகத்தில் நெருக்கடி, வாழ்வில் முன்னேற்ற தடை போன்ற வகையில் பாதிப்புகள் வந்து கடுமையாக ஏற்பட்டு இருந்தன. இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து இனி இருக்காது. வரக்கூடிய இந்த 2021ஆவது ஆண்டில் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை வந்து அடையப் போகிறீர்கள். வெற்றியை வந்து அடைவீர்கள். வாழ்வில் பண வசதிகள் வந்து அதிகரிக்கும். 2021ஆவது வருடம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும் வருடமாக இருக்கும். உங்களுடைய நீண்ட கால தேவைகள் எல்லாம் வந்து பூர்த்தியாகும். இதுவரை தடையாக இருந்த பல விஷயங்கள் வெற்றிகரமாக வந்து நிறைவேறும். மனதிலே ஆன்மீக எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும். உங்களுடைய லட்சியத்தை நோக்கி உங்களுடைய பயணம் வந்து இனிமையாகவே வந்து தொடரும். புதிய நண்பர்கள் இந்த 2021ஆவது ஆண்டில் உங்களுக்கு வந்து கிடைப்பார்கள். செலவுகள் வந்து அதிகமாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் வகையில் ஒரு பக்கம் வருமானமும் வந்து இருக்கும். உங்களுடைய உழைப்பு திறன் வந்து அதிகமாகவே இருக்கும். அதிகமாக உழைப்பதால் மட்டுமே உங்களுக்கான வருமானத்தை நீங்கள் வந்து பெற முடியும். மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. அனைத்து காரியங்களிலும் மன உறுதியுடன் செயல்பட்டு சாதித்து காட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2021ஆவது வருடம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. நினைத்ததை அடைய துடிக்கும் புராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, கடந்த 5 வருடங்களாக இருந்த அவமானம், பணக்கஷ்டம், மன உளைச்சல், உடல்நல பாதிப்பு, பொருள் இழப்பு, நஷ்டம், தொழில் இழப்பு, உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், காரிக தடை, வாழ்வில் முன்னேற்ற தடை போன்ற வகையில் மிக கடுமையான பாதிப்புகள் வாழ்வில் வந்து ஏற்பட்டு இருந்தன. ஆனால் இனி இதுவரை இருந்த கஷ்டங்கள் இனிமேல் வந்து இருக்காது. 7.5 சனியின் பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். வரக்கூடிய 2021ஆவது ஆண்டில் வாழ்வில் பொருளாதார நிலை வந்து உயரும். வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை வந்து அமையும். பணத்தட்டுப்பாடு நீங்கும். தாராளமான பணப்புழக்கம் வந்து ஏற்படும். மனதிலே இருக்கக்கூடிய அந்தரங்கமான எண்ணங்கள் வந்து நிறைவேறும். பொருளாதார அபிவிருத்தி வந்து ஏற்படும். தொழில் விருத்தி, தன யோகம், பேர் புகழ், செல்வாக்கு இதெல்லாம் வந்து ஏற்படும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். குடும்ப சூழ்நிலை அனுகூலமான ஒரு அமைப்பை வந்து தரும். மன அமைதி வந்து ஏற்படும். உத்தியோகத்திலே நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். நீங்கள் நினைத்ததை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சிலருக்கு வெகுமதிகள், பாராட்டுதல்கள், விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும்.
மன மகிழ்ச்சி தரும் ஆண்டாக 2021 ஆண்டு உங்களுக்கு வந்து அமைகின்றது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? வைராக்கியமான குணம் கொண்ட உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நினைத்ததையெல்லாம் சாதிக்கும் உங்களுக்கு புதிய வருடம் 2021 ஆண்டு மிகவும் இனிமையாகவே வந்து பிறக்கின்றது. உங்களுடைய எண்ணம் செயல்கள் எல்லாவற்றிலுமே வேகமும் விவேகமும் வந்து இருக்கும். இயற்கையிலேயே தெய்வ பக்தியும் ஆன்மீக எண்ணங்களும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையும் கொண்ட உங்களுக்கு இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்திலும் இருந்தும் விடுதலை வந்து கிடைக்கும். அவமானம், உதாசீனம், நஷ்டம், இழப்பு, ஏமாற்றம், சூழ்ச்சி, துரோகம் போன்றவையே கடந்த காலத்தில் பார்த்து பழகி போன உங்களுக்கு 2021 ஆண்டு வெற்றிகரமான ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு வந்து அமையப் போகிறது. உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே விலகி நன்மைகள் வந்து நடக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை வந்து அபிவிருத்தி வந்து அடையும். காரிய தடை வந்து விலகும். அனைத்து காரியங்களும் வெற்றி வந்து உண்டாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும். இதுவரை தாமதித்து வந்த பதவி உயர்வு இப்பொழுது வந்து கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை மாற்றம், இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட் போன்றவையும் வந்து கிடைக்கும். வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். வியாபாரத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும். இதுவரை இருந்த மந்த நிலை வந்து விலகும். புதிய வீடு, நிறுவனங்கள் வாங்கும் யோகம் வந்து அமையும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும். தெய்வ அனுகூலம் வந்து ஏற்படும். சூரிய நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது நன்மைகளை தரும். ஆதித்ய இருதயம் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது நன்மைகளை தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள். அதிர்ஷ்டமான எண் 1, 3. அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமை. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டமான கல் மாணிக்கம் மற்றும் புஷ்பராகம். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் மற்றும் குரு ஹோரை. அதிர்ஷ்டமான தெய்வம் சூரியன், சிவன். விஷாகம், பூரட்டாதி, அவிட்டம், ஆயில்யம், ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களால் உங்களுக்கு வந்து அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? திறமைசாலிகளாக திகழும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்களிடம் உள்ள நிதானமான தன்மையும் சாதுரியமான பேச்சு திறமையும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை வந்து ஏற்படுத்தி தருகின்றது. இயற்கையிலேயே மென்மையான குணம் கொண்ட உங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளில் உங்களுக்கு கிடைத்த சில கசப்பான அனுபவங்களில் இருந்து மிகப்பெரிய ஒரு படிப்பினையை வந்து பெற்றிருப்பீர்கள். எல்லோரையும் சட்டென்று நம்பிவிடுவதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்பதை நீங்கள் வந்து உணர்ந்து இருப்பீர்கள். வரக்கூடிய 2021 ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் வந்து அமைந்து உள்ளது. உங்களுடைய செல்வாக்கு திறன் வந்து அதிகரிக்கும். நல்ல அந்தஸ்து வந்து ஏற்படும். பட்டம், பதவி, கௌரவம் வந்து கிடைக்கும். உங்களுடைய இனிமையான பேச்சு திறமையால் அனைத்து காரியங்களையும் நன்றாகவே சாதித்துக் கொள்வீர்கள். ஏப்ரல் மாதம் முதல் 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள் வந்து நிகழும். செய்யும் தொழிலில் மற்றும் உத்தியோகத்தில் பண வரவும் புதிய சலுகைகளும் வந்து கிடைக்கும். உங்களுடைய உடல்நலனில் அதிக கவனம் வந்து தேவை. திருவாதிரை, புனர்பூசம், அஸ்வினி, மகம், மூலம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் எந்த ஒரு வியாபார ஒப்பந்தமும் செய்யக்கூடாது. இந்த நாட்களில் முக்கியமான காரியங்களை எதுவும் செய்யக்கூடாது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? துணிச்சலுடன் செயல்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, எந்த ஒரு செயலையும் விரைவாக செய்து முடிக்கும் குணம் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கை பயணத்தில் சில தடைகள் கடந்த காலங்களில் வந்து ஏற்பட்டு இருந்தன. இதனால் உங்களின் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறாமல் போயிருந்தன. உங்களுக்கு 2021 ஆண்டில் கிரக நிலைகள் மிகவும் சாதகமாகவே இருக்கின்றன. உங்களின் உத்தியோகம் மற்றும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாகும். உங்களின் கடுமையான உழைப்புக்கு உரிய பலன்கள் வந்து கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன், வேலை மாற்றம், புதிய வேலை போன்றவை வந்து கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலே வந்து வருமானங்கள் வந்து அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் வந்து குறையும். சிலருக்கு சொந்த வீடு, பிளாட், அபார்ட்மெண்ட் வாங்கும் யோகங்கள் வந்து அமையும்.
சிலர் பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனங்களை வந்து வாங்குவார்கள். சிலர் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் கடைகளை கட்டி வாடகைக்கு விடுவார்கள். நீங்கள் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் புதிய வருடத்தில் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. புனர்பூசம், பூரட்டாதி, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் உங்களுக்கு வந்து அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 1, 3. அதிர்ஷ்டமான கிழமை திங்கள், வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டமான கல் பவளம் மற்றும் புஷ்பராகம். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு ஹோரை, சந்திர ஹோரை. அதிர்ஷ்டமான தெய்வம் முருகன். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? சாதனைகள் பல படைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை குறுக்கு வழியில் சென்று வாழ்வில் முன்னேற்றத்தை எட்டி பிடிக்க நினைக்கும் உங்களுக்கு 2021 ஆண்டு சற்று சவால்கள் நிறைந்த ஒரு வருடமாகவே இருக்கின்றன. உங்கள் காரியத்திலேயே குறியாக இருந்து உங்களுடைய லட்சியங்களை அடையப் போகிறீர்கள். உங்களின் இலக்கு மிக பிரம்மாண்டமானதாகவே இருக்கும். அசாத்தியமான காரியங்களையும் மிக சுலபமாக செய்து முடிக்கும் உங்களுக்கு புதிய வருடம் நன்றாகவே இருக்கும். அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப உங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கொண்டே போவதால் எப்போதும் வாழ்வில் வந்து வெற்றியுடன் இருப்பீர்கள். புதிய வருடத்தில் உங்களுக்கு பணவரவு நன்றாகவே இருக்கும். சமுதாயத்தில் மிக பிரபலமானவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்நிய மொழி, அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு முக்கியமான காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை நன்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு, ஆதரவு, பாராட்டுதல்கள் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட், ரிவார்ட்ஸ், ப்ரமோஷன் போன்றவை சற்று காலதாமதமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும். சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஏஜென்சி, கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு வருமானங்கள் வந்து அதிகமாகும். நவீன ரக கார் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும். புதிய சொந்த வீடு, நிலம், பிளாட், அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து அமையும். பழைய கடன்கள் வந்து அடைபடும். செய்யக்கூடிய தொழிலிலே வருமானங்கள் வந்து அதிகரிக்கும். ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து ஏற்படும். கூட்டு தொழிலில் கவனம் தேவை. வியாபாரத்திலே லாபங்கள் வந்து அதிகரிக்கும். வேலையாட்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பார்கள். வெளியூர் பயணங்களில் உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நகைகள், பொருட்கள் போன்றவற்றில் மிகுந்த கவனம் தேவை. பெரும்பாலும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நலம். உங்களுடைய உடல்நலத்திலே அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டும். சிலருக்கு தாயாரின் உடல்நிலை காரணமாக மருத்துவ செலவுகளும் வந்து ஏற்படும். குடும்பத்தில் செலவுகள் வந்து அதிகமாகவே இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பரணி, பூரம், பூராடம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 1, 5. அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, நீலம். அதிர்ஷ்டக்கல் கோமேதகம் மற்றும் வைரம். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன், சுக்கிர ஹோரை. அதிர்ஷ்டமான தெய்வம் துர்க்கை, கருமாரி அம்மன். ஒரு சனிக்கிழமை அன்று திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்கும்? விவேகத்துடன் செயல்படும் தன்மை கொண்ட பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, எந்த ஒரு செயலையும் நன்கு நிதானித்து யோசித்து செய்து முடிக்கும் உங்களுக்கு 2021 ஆண்டு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவே அமையப் போகிறது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும். மனதிலே உள்ள எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாகும். உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் பணவரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய இன்கிரிமெண்ட், இன்சென்டிவ், ப்ரமோஷன் போன்றவை வந்து சேரும். சிலருக்கு அனுகூலமான ஒரு இடப்பெயர்ச்சி வந்து ஏற்படும். வேலை மாற்றம் வந்து ஏற்படும். புதிய வேலை வந்து கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும். தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தும் ஒரு யோகம் வந்து ஏற்படும். பங்கு சந்தையில் கணிசமான அளவில் லாபங்கள் வந்து கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் புதிய முதலீடுகள் வந்து ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும். ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும்.
பழைய கடன்கள் வந்து அடைபடும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும். வாஸ்து அமைப்புள்ள சொந்த வீடு வந்து அமையும். புதிய லேண்ட் ரிஜிஸ்டர் செய்யக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும். சிலருக்கு புதிய விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும். நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியாக இருந்தால் புதிய வருடத்தில் அனைத்து விஷயங்களிலும் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கார்த்திகை, உத்திராடம், மிருகசீர்ஷம், விஷாகம், புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்கும். அதிர்ஷ்டமான எண் 1, 9. அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு, திங்கள், செவ்வாய். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், சிகப்பு. அதிர்ஷ்டக்கல் கனக புஷ்பராகம், மாணிக்கம். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட ஹோரை சூரியன், சந்திரன், குரு. அதிர்ஷ்டமான தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? உழைப்பே உயர்வு தரும் என்று எண்ணும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்கப் போகின்றன. 2021ஆவது ஆண்டில் குருவும் சனியும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர். நீங்கள் நினைத்த காரியம் அனுகூலமாகவே முடியும். தொட்டது துலங்கும். இயற்கையிலேயே தெய்வ பக்தி உள்ள உங்களுக்கு தெய்வ அனுகூலம் வந்து கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு மறையும். கையிலே காசு பணம் தாராளமாகவே நடமாடும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம், அனுகூலமான இடப்பெயர்ச்சி, இலாகா மாற்றம் போன்றவை வந்து ஏற்படும். சிலருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும். உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு மேலும் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். புதிய வாஸ்து அமைப்புள்ள சொந்த வீடு வந்து அமையும். சாதாரண நிலையில் உள்ளவர்கள் கூட திடீர் கோடீஸ்வரனாக ஆவார்கள். சிலருக்கு ஆன்லைன் லாட்டரி, கேம்பிளிங் மூலம் மிகப்பெரிய பரிசு தொகை வந்து கிடைக்கும். குடும்ப உறவுகள் வந்து பலப்படும். குடும்பத்தில் திருமணம், புதிய வீடு, கிரகப்பிரவேசம், சீமந்தம், சஷ்டிப்த பூர்த்தி போன்ற இனிமையான சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும். உங்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடு, கடைகள் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும். தெய்வ காரியங்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள். புதிய நவீன ரக கார் வாங்கும் யோகங்களும் வந்து அமையும். மீனராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி வந்து ஏற்படும். புதிய விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வந்து ஏற்படும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி வந்து உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி, பூராடம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 5, 6. அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி, சனிக்கிழமை. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்ட ரத்னக்கல் வைரம். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டமான ஹோரை புதன் மற்றும் சுக்கிர ஹோரை. அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாள், லக்ஷ்மி. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2021ஆவது ஆண்டு எப்படி இருக்கும்? புத்தி கூர்மையுடன் திகழும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எப்போதும் பேச்சிலும் செயலிலும் நடை உடை பாவனைகளால் மற்றவர்களுடைய மனதை கவனத்தை ஈர்க்கும் உங்களுக்கு புதிய வருடம் 2021ஆவது ஆண்டு மிக பிரமாதமான ஒரு ஆண்டாகவே இருக்கும். நீங்கள் நினைத்த காரியம் அனுகூலமாகவே முடியும். நகைச்சுவை உணர்வு மிக்க உங்களுடைய பேச்சு திறமையால் அனைவரையும் வசீகரித்துக் கொள்வீர்கள். இதுவரை திறமையும் உழைப்பும் மட்டுமே கொண்ட உங்களுக்கு புதிய வருடத்தில் இருந்து அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வந்து வீசப் போகின்றது. தாராளமான பணவரவு வந்து ஏற்படும். குடும்பத்தில் திருமணம், புதிய வீடு கட்டுவது, புதுமனை புகுவிழா, சீமந்தம், சஷ்டிப்த பூர்த்தி போன்ற இனிமையான சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் வந்து ஏற்படும். புதிய வாஸ்து அமைப்புள்ள சொந்த வீடு, நிலபுலன்கள், நவீன ரக கார் வாங்கும் யோகமும் வந்து ஏற்படும். உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு, பாராட்டுதல், ஆதரவு இதெல்லாம் வந்து ஏற்படும். சிலருக்கு உத்தியோக மாற்றம், புதிய வேலை, வெளிநாடு யோகம் போன்றவை வந்து ஏற்படும். சேல்ஸ், மார்க்கெட்டிங், கமிஷன், ஏஜென்சி போன்ற தொழில்கள் செய்பவர்களுக்கு வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும்.
ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து ஏற்படும். சிலருக்கு ஆன்லைன் லாட்டரி கேம்பிளிங் மூலம் மிகப்பெரிய பரிசு தொகை வந்து கிடைக்கும். அந்நிய மொழி அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் வந்து ஏற்படும். பழைய கடன்கள் வந்து அடைபடும். சிலருக்கு குடியிருக்கும் வீட்டை விட்டு சொந்த வீடு வாங்கி செல்லக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும். அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு ஆண்டாகவே 2021 வருடம் உங்களுக்கு வந்து அமையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி, பூரம், பூராடம், பூசம், உத்திரம், அஸ்வினி, உத்திரட்டாதி, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் நன்மைகள் வந்து நடைபெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண் 4, 6. அதிர்ஷ்டமான கிழமை புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, நீலம். அதிர்ஷ்ட ரத்னக்கல் வைரம், மரகத பச்சை. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன், சுக்கிரன், சனி. அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி.